Hello friends, previous video la company rule பார்த்தோம் and இந்த வீடியோல நம்ம வந்து crown rule பார்க்கலாம். ஸோ 1858 இருந்து 1947 வரைக்கும் எல்லாமே வந்து crown rule. ஏன் அப்படின்னா 1857 ரிவால்ட் நடந்தது. ஸோ சிப்பாய் மியூட்டினின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மொத்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அபாலிஷ் பண்ணி க்ரௌன் வந்து டைரெக்டாக வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, பிரிட்டிஷ் க்ரௌன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரிவோல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்த ஆக்ட், அடுத்த வருஷமே வந்துருச்சு இது. ஸோ இதோட கீவேர்டு என்னென்னா இம்ப்ரூவ்மெண்ட் பை க்ரௌன். ஓகே, எப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், லைக் சிப்பாய் மியூட்டினி நடந்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட ஆட்டிடியூட் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம ரொம்ப வந்து சப்ரெஸ் பண்ணக்கூடாது இந்தியாவில், இன்னும் நம்ம ஹார்டான சில விஷயங்கள் லைக் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தோம்னா திருப்பி ஒரு மியூட்டினியோ திருப்பி ஒரு ரிவோல்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால சரி கொஞ்சம் பேசிஃபை பண்ணலாம், கொஞ்சம் வந்து அவங்கள வந்து ஆறுதல் படுத்தலாம்னு சொல்லி இது வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ஆக்ட் ஆஃப் குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ அதனால தான் இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பை க்ரௌன். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அபாலிஷ் பண்ணிட்டாங்க டோட்டலாக, அண்ட் அதோட பவர்ஸ் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து இந்தியா கவர்ன் யாரால், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலிமா இல்லை, பட் ஹர் மெஜஸ்டி அப்படின்னா குவீன், அந்த குவீன் மூலமாக தான் இந்தியா வந்து இனிமேல் கவர்ன் ஆக போகுது. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வந்து அந்த பொசிஷனை எடுத்துகிட்டு வைஸ் ஆஃப் இந்தியாவை மாற்றிட்டாங்க அதை. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சென்ட்ரலைசேஷன் அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலிலேருந்து இந்தியாவுக்கு மாற்றினாங்க. தென் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவிலேருந்து இப்போ வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவை மாற்றிட்டாங்க. ஸோ லார்ட் கேனிங் தான் வந்து ஃபஸ்ட்டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. அண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த டபுள் கவர்மெண்ட், அதாவது இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரெண்டு இருந்தது இல்லையா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கமர்ஷியல் பாடி அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பொலிட்டிக்கல் பாடி, அது ரெண்டையுமே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இது எல்லாமே வந்து தேவையில்லாத விஷயத்தில் நிறையா அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. சரி, ஸோ வேறு என்ன பொசிஷன் புதுசாக வரப்போகுது, ஸோ வைஸ்ராய் கிட்ட தான் எல்லாமே இருக்குமா அப்படின்னா இல்லை. ஸோ நம்ம ரொம்பவும் பேசிஃபை பண்ண வேணால், சில கண்ட்ரோல்ஸ் வந்து நம்மளும் கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புது ஆஃபீஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு. ஸோ அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு தான் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் அத்தாரிட்டி, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற கம்ப்ளீட் அத்தாரிட்டி வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கையில் தான் இருந்தது. அண்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யாருன்னா, பிரிட்டிஷ் கேபினெட்டில், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கேபினெட் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து மெம்பர் தான் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஸோ டைரக்ட் ரூல் சொன்னல, க்ரௌன் ரூல், டைரெக்டாக ரூல் பண்ணுறதுனால அங்கேருந்து ஆள் இங்கேயே போட்டாங்க பர்மனெண்ட்டாக. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 15 மெம்பர் கவுன்சில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த கவுன்சில் எதுக்குன்னா, இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை வந்து ஒரு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, ஒரு அட்வைசரி பாடிஸ், சில விஷயத்தில் அட்வைசஸ் கொடுக்குறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான், அதில் பெருசெல்லாம் எதுவுமே வரல, இந்த பொசிஷன்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆகிருக்குது. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861. ஸோ இதில் என்ன இருக்குன்னா, இதில் கீவேர்டு என்ன, இந்தியன்ஸ் அண்ட் டீசென்ட்ரலைஸ்ட். சரியா? ஸோ இது வந்து இந்தியன்ஸ் டீசென்ட்ரலைஸ்டு நீங்கள் லிட்டில் மீனிங் போவேன்னா, ஜஸ்ட் 2 வேர்ட்ஸ், தனித்தனி வேர்ட்ஸ். ஸோ இந்தியன்ஸ் அண்ட் டீசென்ட்ரலைஸ்ட், இது கீவேர்டு. ஸோ ஏன் இந்தியன்ஸ்னு பார்ப்போம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்தியன்ஸை வந்து லா மேக்கிங் ப்ராசஸில் அசோசியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து இந்தியன்ஸுமே வந்து லா பண்ணலாம், மேக் பண்ணலாம். ஸோ லா மேக்கிங்கில் இந்தியன்ஸும் இருப்பாங்க, அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பர்ஸும் இந்தியன்ஸும் இருப்பாங்க. ஸோ இந்தியன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க, அண்ட் பிரிட்டிஷ் வந்து அஃபிஷியல் மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 1862 லார்ட் கேனிங் வந்து என்ன பண்ணார்னா, ஒரு 3 இந்தியன்ஸை வந்து அவரோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து ஆட் பண்ணார். ஸோ யாருன்னா, ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா அண்ட் சர் தின்கார் ராவ். ஸோ இதுதான் வந்து இந்தியன்ஸ். இதுக்கு தான் இந்த கீவேர்டு இந்தியன்ஸுங்கிற கீவேர்டு. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், லைக் இங்கே வந்து டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொல்கிறோம். ஸோ டீசென்ட்ரலைசேஷன்னா என்ன அப்படின்னா, திருப்பி வந்து ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டியாக இருக்கிறத வந்து பிரித்து ஃபெட்ரலாக கொஞ்சம் கொண்டு வர்றது தான் டீசென்ட்ரலைஸ்டு. ஓகேவா? ஸோ ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சிட் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை பிடுங்கி வச்சுருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ இதை வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க, திருப்பி கொடுத்துட்டாங்க. இனிமேல் நீங்களே உங்களுக்கு வந்து லா மேக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன், பண்ணிட்டாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் டீசென்ட்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெங்கால், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் அண்ட் பஞ்சாப், இந்த ரீஜன்லலாம் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க புதுசாக. ஓகே, ஃபைன். சரி, இவ்வளோ பண்ணியிருக்கிறோம், லைக் இந்தியன்ஸே ஆட் பண்ணிட்டோம், அண்ட் வந்து டீசென்ட்ரலைசேஷனும் பண்ணிட்டோம், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் புதுசாக ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அகெயின் வந்து ரொம்ப பெசிஃபை பண்ண வேணாம்னு சொல்லி அவங்க கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையுமே. ஒரு பக்கம் வந்து கொடுத்தாங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து அதை சப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னா, இப்போ வைஸ்ராய் கவுன்சிலில் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட்டில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெட் போட்டிருப்பாங்க ஜென்ரலாக. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டமில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வைஸ்ராய் கவுன்சில் மெம்பர் தான் வந்து இன்சார்ஜாக இருப்பான். அண்ட் அதே மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட், அந்த 4-5 டிபார்ட்மெண்ட்டுமே கம்ப்ளீட் அத்தாரிட்டி அவங்க கையில் தான் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி லெஜிஸ்லேஷனில் வந்து நம்ம இந்தியன்ஸை வர விட்டுட்டோம், பட் இருந்தாலும் அவங்கள ரொம்ப இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ எனக்கு சில பவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வைஸ்ராய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வந்து அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ எப்போ அப்படின்னா ஆர்டினன்ஸ் மேக்கிங் வந்து டியூரிங் எமர்ஜென்சி, ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா அதில் ஆர்டினன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஸோ இதுதான் வந்து இவங்க பண்ணது. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1892. ஸோ இதில் கீவேர்டு என்னென்னா நாமினேஷன் அப்படிங்கிற கீவேர்டு. சரி, நாமினேஷன் ஏன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆல்ரெடி நான் அஃபிஷியல் இந்தியன்ஸ் வந்து அசோசியேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ லா மேக்கிங்கில் பண்ணிட்டாங்க. சரி ஃபைன், இப்போ என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்றலாம் அவங்கள அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்க்ரீஸ் பண்ணாலுமே அந்த இடத்துல அஃபிஷியல் மெஜாரிட்டி தான் இருந்தது. ஸோ ஒரு 60 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 40 பேர் அங்கே அஃபிஷியல் பிரிட்டிஷ் தான், மீதி 20 பேர் வந்து நான் அஃபிஷியல் தான். ஸோ 10லேருந்து 20 ஆக்கியிருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பெருசாக ஒன்றும் இது இல்லை, ரெகக்னிஷன் பெருசாலாம் ஒன்றும் கொடுக்கல. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. யூபிசியில் ஆல்ரெடி கேட்ட இந்த கொஷின் இதில் இருந்து லைக் பவர் ஆஃப் டிஸ்கஸிங் தி பட்ஜெட் வாஸ் ஃபர்ஸ்ட் enacted in which act அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எல்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892. ஸோ அது வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் டிஸ்கஷன் பவர் தான் கொடுத்துருக்காங்க தவிர அவங்க ஓட் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண முடியாது. எதையுமே வந்து அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஸோ அது எது கொடுத்தாங்கன்னு தெரியல. ஓகே, அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா நாமினேஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கு வந்து கீவேர்ட் நாமினேஷன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணலாம். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் யார் நாமினேட் பண்ணுவார்னா வைஸ்ராய் நாமினேட் பண்ணுவார். அந்த வைஸ்ராய் எப்படி நாமினேட் பண்ணுவார்னா ரெக்கமெண்டேஷன்ஸ், நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அது யார்னா ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு ஒரு பாடி. இவங்க 2 பேர் யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து வைஸ்ராய் நாமினேட் பண்ணுவார் நான் அஃபிஷியல் மெம்பரை. அண்ட் அதே மாதிரி ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் யாருன்னா கவர்னர் தான் நாமினேட் பண்ணுவார். ரெக்கமெண்டேஷன்ஸ் யாரெல்லாம் கொடுப்பாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் போர்டு, முனிசிபாலிட்டிஸ், யூனிவர்சிட்டிஸ், ட்ரேட் அசோசியேஷன், ஜமீன்தார்ஸ் அண்ட் சேம்பர். ஸோ இவங்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து இவங்க நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கர ஃபேவரட்டிசம் நடக்கும். இவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் நாமினேட் ஆக போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரோ பிரிட்டிஷ் தான் ஃபுல்லாகவே. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரோ பிரிட்டிஷ் தான். ஸோ காங்கிரஸ் ஃபார்ம் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இதில் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே, ஏன்னா இது வந்து அப்போ தான் கொஞ்சம் 1892 அந்த ரீஜன் தான் காங்கிரஸ் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவ்வளோக்கா வரல காங்கிரஸோட இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட் டைம் வந்து எலெக்ஷனுங்கிற ஒரு கான்செப்டை வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து நாமினேஷனு, பட் கிட்டத்தட்ட ஒரு எலெக்ஷன் மாதிரி தான். இவனை வந்து போடலாம், இவனை வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. பட் எலெக்ஷனுங்கிற வார்த்தை அவங்க யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ட்ரைடு, ஒரு இன்டைரக்ட் ப்ரொவிஷன் மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செப்பரேட் எலக்டரேட் தான் வந்து கீவேர்டு. இது நிறைய பேருக்கு தெரியும், ஜென்ரலாக லைக் படித்தா எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து லார்ட் மார்லே வந்து அப்போ வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தார். லார்ட் மின்டோ வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். ஸோ அதனால தான் மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸு என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து 2 சென்டர் அண்ட் ப்ராவின்சஸ் 2 இடத்துலையுமே வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து இதில் மெம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 16லேருந்து 60 மெம்பர்ஸ் ஆக்கிட்டாங்க சென்ட்ரலில். அண்ட் ப்ராவின்ஷியலில் வந்து யூனிஃபார்ம் இல்லை, ஒரு ப்ராவின்சஸில் அதுக்கு ஏற்றாப்பில் வந்து பாப்புலேஷனுக்கு ஏற்றாப்பில் மாறிச்சு. ஸோ சென்ட்ரலில் மட்டும் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் அகெயின் என்னென்னா அவங்க அஃபிஷியல் மெஜாரிட்டி சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அவங்க வந்து ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நான் அஃபிஷியல் மெஜாரிட்டி வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். ஸோ 1909 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் அஃபிஷியல் மெஜாரிட்டி வந்து ப்ராவின்சஸில் கொண்டு வந்துட்டாங்க. ஏன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருந்ததுன்னா, ஸோ 1907 தான் உங்களுக்கு வந்து சுதேசி மூவ்மெண்ட்லாம் நடந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமிஸ்டோட சில இம்பேக்ட்ஸ்னால வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசிஃபை பண்ணணும், கொஞ்சம் பயந்தாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீமிசம் வந்துடக்கூடாது, ரொம்ப திருப்பி ரிவோல்ட் சிச்சுவேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ நீங்கள் படிக்கும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி டேரெக்டாக பிளண்ட்டாக படிக்காமல் கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிங்க. பாஸ்ட் அந்த டைமில் வேறு என்னெல்லாம் கண்டெம்ப்ரரியாக என்னெல்லாம் நடந்திருக்குதுன்னு பார்த்து படிக்கணும். ஓகே ஃபைன். அண்ட் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி பட்ஜெட் டிஸ்கஷன் பவர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெம்பர்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் கேட்கலாம் அண்ட் ரெசல்யூஷன்ஸ் மூவ் பண்ணலாம் பட்ஜெட்டில். அதில் அந்த மாதிரி எதுவுமே ஜஸ்ட் டிஸ்கஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் அண்ட் வந்து இந்த போர்ஷன் எனக்கு புரியலை, ஸோ அதுக்கு ஏதாவது ரெசல்யூஷன் மாதிரி பாஸ் பண்ணலாம். ஓகே,
அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் டைம் வந்து அசோசியேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் வித் தி வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஸோ வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் 1773 ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இந்தியன்ஸ் அதில் வந்து யாருமே கிடையாது, எப்போவுமே பிரிட்டிஷாக தான் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து 1909 தான் வந்து ஒரு இந்தியனை வந்து அந்த கவுன்சிலில் மெம்பராக இருந்திருக்காங்க. யாருன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது. அண்ட் அவர் வந்து லா மெம்பராக தான் ஜாயின் பண்ணார். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா செப்பரேட் எலக்டோரேட், ஒரு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் முஸ்லீம்ஸ் இதில் வந்து வந்திருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ராவின்ஸில் முஸ்லீம் வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கட்டும் இல்லை சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த முஸ்லீம் கேண்டிடேட்டுக்கு முஸ்லீம்ஸ் தான் ஓட் போடணும், வேறு யாரும் ஓட் போடக்கூடாது. ஸோ அதுதான் வந்து செப்பரேட் எலக்டோரேட். ஸோ அது வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, 1909. அண்ட் லார்ட் மின்டோ வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிரசிடென்சி கார்பரேஷன், சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ், யூனிவர்சிட்டிஸ், ஜமீன்தார்ஸ், இவங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுன்சிலில் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ப்ரொவின்ஷியல் கவுன்சிலில் இவங்களுக்கு ஒரு 10 சீட் இருக்குதுன்னா ஒரு சீட்டில் 2 சீட் இவங்களுக்கு தனியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க ஃபஸ்ட்லேருந்தே வந்து ப்ரோ பிரிட்டிஷாக தான் இருந்திருக்காங்க. லேட்டர் ஆன் தான் வந்து கொஞ்சம் மாறிச்சு. ஓகே, ஸோ இது வந்து பார்ட் 1. இதில் வந்து நான் மேக்ஸிமம் சொல்லிட்டேன், லைக் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது இது கண்டெம்ப்ரரியாக வேறு இந்த டைம் பீரியடில் வேறு என்ன நடந்திருக்குது ரிலேட் பண்ணி படிக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது. அது வந்து நல்லா நிற்கும் தலையில். அண்ட் உங்களுக்கு வந்து ரிவிஷன் அப்போ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த பார்ட் வீடியோவில் நம்ம ஃபர்தராக 1919 1947 வரைக்கும் இருக்கிற ஆக்ட்ஸை பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.